மேசம், அதுலேருந்து ரெண்டாவது ராசியான மிதுனம், அதுலேருந்து ரெண்டாவது ராசியான சிம்மம், அதுலேருந்து ரெண்டாவது ராசியான துலாம், அதுலேருந்து ரெண்டாவது ராசியான தனுஷ். இந்த 6 ராசிகளை இந்த ராகுவும் கேதுவும் வச்சு செய்ய போகும். இதில் ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு 25 ஒரு பாதி வரைக்கும் பல நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். இப்போ நீங்க தந்தை சார்ந்த விஷயம் சூரியனுக்கு சொல்லும்போது சில பேர் தந்தை இருக்க மாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அவங்களுக்கு குழந்தை பையன் இருந்தாருன்னா பிரச்சனை வரலாம். பொதுவாக அந்த ராகுவ பிரம்மாண்டம் பெருசா அள்ளி கொடுப்பாங்க, பெருசா சாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நீங்க அப்போ பிரச்சனையும் பெருசா தான் இருக்கும். கண்டிப்பா எல்லாமே பெருசா தான் இருக்கும். அதாவது வந்துங்க, எல்லாருமே அம்பானி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே ஜாதகம் பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஆகுறது. உங்க ஜாதத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும், சரிங்களா? நான் ஆசைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இங்க இருந்து போய் இந்த கோயில்ல போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சுவாங்க, நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடலாம்னா அப்ப எல்லாரும் போய் படுத்துருக்க வேண்டியதானே அந்த கோயில்ல. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க, நேயர்களுக்கும் வணக்கம். வரக்கூடிய 2025 3 பெரிய பயிற்சிகள் இருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல ராகு கேதுங்கிறது எப்பவுமே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஒருத்தரோட ஜாதகத்துல திருமணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த ராகு கேது பெரிய ரோல் பிளே பண்ணுது. இந்த பயிற்சி இப்போ மாறக்கூடிய சூழ்நிலையில எந்தெந்த ராசிக்காரங்கள் கவனமா இருக்கணும், யாருக்கு ஓகே அமோகமா இருக்கும், நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்ல நடக்கும், இதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா யார்? இப்போ என்ன 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 எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, சிம்மராசி நேயர்களே வீட்டை பிச்சு கொண்டு கொட்ட போதுன்னு சொல்றது இதெல்லாம் இது இல்லை, ஓகேங்களா? ராசி பலன்களாக நம்ம பேசுறது இல்லை ஆரம்பத்துல இருந்து. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எல்லா ஜாதகங்களும் இப்போ ஒருவேளை உங்க வீட்டில் மேசராசி இருக்காரு, ரிஷபராசி இருக்காருன்னா அதெல்லாம் மறந்துருங்க. அதெல்லாம் ஒரு ஒரு கலெக்டிவா மந்தை போக்கான பலன்கள் சொல்றதுல யூஸ் இல்லை. இந்த கிரகங்கள் யாரை கொண்டு போய் தூண்ட போகுது உங்க ஜாதகத்துல, அதுதான் முக்கியம். இப்ப மீன ராசியில இருக்கக்கூடிய ராகு இறங்கி கும்பத்துக்கு வரப்போகுது, கன்னியா ராசியில இருக்கக்கூடிய கேது ஏறி சிம்மத்துக்கு போக போகுது. அப்ப நான் சொல்லக்கூடிய ராசிகளை அப்படியே குறிச்சுக்குங்க. கும்பத்துலதான் ராகு வரப்போகுது, கும்பம். அடுத்து அதுல இருந்து 2வது ராசியான மேசம், அதுல இருந்து 2வது ராசியான மிதுனம், அதுலேருந்து 2வது ராசியான சிம்மம், அதுலேருந்து 2வது ராசியான துலாம், அதுலேருந்து 2வது ராசியான தனுஷ். இந்த 6 ராசிகளை இந்த ராகுவும் கேதுவும் வச்சு செய்ய போகுது. உடனே இந்த ராசிகள்னே நான் தனுசு ராசிக்காரன் சார், நான் மேச ராசிக்காரன் சார் ஒடியாராதீங்க. இந்த ராசிகள் என்பது பகுதிகள் தான். இந்த ரூம் இருக்குன்னா இந்த ரூம்புல என்ன கிரகம் இருக்குன்றத வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போறோம், சரிங்களா? இப்போ இந்த ராசிகளை இந்த ராகு கேது இயக்க போகிறது. அப்ப இந்த ராசிகளை ராகு இந்த ராசிகள்ங்கிறது அந்த கட்டத்தோட பேர் தானே தவிர இது ஒருத்தருடைய ராசின்னு சொல்லல, அந்த ராசி நேர்களே நான் சொல்லல, அந்த கட்டத்துக்கு அது பேரு. அப்ப மேச ராசின்றது ஒரு கட்டம், மிதுன ராசிங்கிறது ஒரு கட்டம். இந்த கட்டங்களை இந்த ராகுக்கு எதுவும் இயக்க போகிறது. இந்த கட்டத்துக்குள்ள உங்க ஜாதகத்துல யார் இருக்கான்னு பாருங்க, கிரகம் எந்த கிரகம் அமர்ந்திருக்கு, அவ்வளவுதான். உங்க ஜாதகத்தை, உங்க பிள்ளை ஜாதகத்தை, உங்க ஒய்ஃப் ஜாதகத்தை, உங்க புருஷன் ஜாதகத்தை எல்லாத்தையும் வரிசையா எடுத்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டங்கள்ல யார் இருக்காங்க, இந்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் நடக்க போகுது. இதுல ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு 25 ஒரு பாதி வரைக்கும் பல நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வழக்கு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அரசு உத்தியோகத்திற்காக. அந்த உத்தியோக வழக்குகள் முடிஞ்சு ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு வரும். ரொம்ப நாளாக பணம் வராமே இருந்துச்சு, ஒரு 5 வருஷமா அந்த பணங்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அது எப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு 4-5 மாசத்துக்கு, அதுக்கப்புறம் 1 வருஷம் பிரச்சனை தான் இருக்கும் மேக்சிமம். என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, இந்த ஜாதகத்தை நான் சொன்ன கட்டங்கள் 6 கட்டங்களில் ஒருவேளை சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனை வரலாம், அவங்க அப்பானால கொஞ்சம் தொல்லைகள் வரலாம், அரசு வழியான தொல்லைகள் ஏற்படலாம், ஏதோ இவங்களுடைய தொழிலுக்கு ஆபத்துகள் ஏற்படலாம், அல்லது இவர் பெரிய அளவில் ஏதாச்சும் முயற்சி செஞ்சு தோத்து போயிடலாம். அப்போ இதை கொஞ்சம் கவனிக்கணும். பிள்ளைகளை பற்றி கவலை தொடர்ந்து இருக்கும். இது அடுத்து அந்த 6 ராசிகளில் சந்திரன் இருந்தால் மன அழுத்தங்கள் அதிகமாகும், அம்மாவை பற்றி கவலைகள் வரும், வீடு வாங்கணும், வெளியூருக்கு போகணும், இந்த மாதிரி சிந்தனைகள் வரும். ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுறது, தோத்து போயிடுறோமான்னு நினைக்கிறது, எல்லாத்துலேயும் பய உணர்வு பேக் அடிக்கிறதெல்லாம் நடக்கும். நான் சொன்ன அந்த 6 கட்டங்களில் புதன் இருந்தா லேண்டு, டாக்குமெண்ட்டு, காதல், இந்த மாதிரி விஷயங்களை சிக்கிக்கிறது, உங்களுக்கு சகோதரியோ மகளோ இருந்தால் அவங்க சம்பந்தமான சில பிரச்சனைகளை மாட்டிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக காசு பண விஷயங்களை மாட்டிக்குவீங்க. குடுக்கல் வாங்கல், ஷேரு ட்ரேடிங்கில் காசு போட்டுட்டீங்கன்னா மொத்தத்துக்கு முகாம் போட்ட மாதிரி ஆகி போயிடும்.
இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அமைதியாக வச்சுருக்கணும். அப்போ செவ்வாய்ங்கிறது வந்து நண்பர்களையும் ஏமாற்ற வைக்கும், யாராச்சும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏமாற வைக்கும். வேலை இல்லாமல் இருப்பீங்க, ஒருத்தன் ஆபத்து பாண்டவை மாதிரி வருவான், அவனை நம்பி காசு போட்டு அவனும் தோற்று போயிடும், நீங்களும் தோற்று போயிடுவீங்க. அப்போ தோற்று போகிறதுக்கான அமைப்புகள், துரோகங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒருவேளை இது பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனோட கண்டிப்பாக பஞ்சாயத்து வரும். அப்போ கொஞ்சம் வாயடக்கி, சிந்தனை அடக்கி, சண்டை இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து சரண்டர் ஆகிட்டு போயிடுறது பெட்டர். சரிங்களா? அடுத்து இந்த ராசியில் சுக்கிரன் இருந்தால் பணம் ரொம்ப நாளாக வராத பணங்கள்லாம் வரும். அதே போல் ஏதோ ஒரு பண விஷயத்தில் கொடுத்து ஏமாற போகிறீங்க அடுத்த ஒரு வருஷத்தில். அதனால் யாருக்கும் பணத்தை கொடுக்காதீங்க. குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஆண் ஜாதகமாக இருந்தால் வரும். இப்போ மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து அவங்க என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுறது பெட்டர். ஒருவேளை இந்த கட்டங்களில் குரு இருந்தால் ஏதோ ஒரு பெரிய அவமானத்துலேயோ பெரிய இழப்போ உங்களுக்கு வரப்போகுது. இழப்புனா உயிரிழப்பு கூட வரலாங்க. குடும்பத்தில் வயசானவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்பு உயிர் ஆபத்துகள், உடல் நலத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டத்தை சாஃப்ட் ரொம்ப இது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இது மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஒரு செல்ஃபோனை அப்படி தூக்கி போகிறதெல்லாம் பண்ணால் படக்குன்னு கிராக் விழுந்துடும். அப்போ ஏதோ ஒரு பெரிய அதிகமான விலை உயர்ந்த பொருள்கள் உங்களை கைவிட்டு போயிடலாம். அப்போ இழப்புகளை ஏற்படுத்தலாம், அவமானங்கள் ஏற்படலாம், எங்கேயாச்சும் அஃபேரில் போய் மாட்டிக்கலாம். அவங்க ஒருத்தர் ஜாதகம் இருக்குது, அதில் எதுக்குமே பஞ்சாயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ஏதோ வெளிப்பட்டு அசிங்கப்பட போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து இந்த இடங்களில் சனி இருந்துச்சுன்னா ஏதோ பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மரபு சம்பந்தமான பிரச்சனை, நரம்பு இடுப்பு எலும்புக்குள்ளே போகிற நரம்பு எல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் ஆகி வலிக்கிறது, இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். தொழில் ரீதியான சிக்கல்கள் ஏற்படலாம். இந்த கட்டங்களில் ராகு கேது இருந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் ஒரு பூஸ்ட் குடிச்சிட்டு வந்த மாதிரி இன்னும் பெருசாகும் சொல்றீங்க. பிரச்சனை பெருசாகும் ஒரு வருஷத்துக்கு. இதை பார்த்துக்குங்க. இதுதான் பலன். மீதி கட்டங்கள் 6 கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சில பேருக்கு இதுக்குள்ளேயே எல்லா கிரகங்களுமே இருக்குமே, மொத்தத்துக்கு வச்சு செய்ய போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அவ்வளவுதான். அப்ப இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, ஏதாச்சும் பரிகாரம், விளக்கு, பூஜை அப்படின்றத நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. நடக்கிறது நடக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருங்க. ஓகே, சரிங்களா? இப்ப நீங்க தந்தை சார்ந்த விஷயம் சூரியனுக்கு சொல்லும்போது சில பேர் தந்தை இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அவங்களுக்கு குழந்தை பையன் இருந்தாருன்னா பிரச்சனை வரலாம், அல்லது இவருடைய ஆளுமையில பிரச்சனை வரலாம். இத்தனை நாள் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாரு, திடீர்னு அவனுக்கு எவனுமே இவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அப்ப ஆளுமை, அல்லது இவர் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்ல ஒரு ஹையர்ல இருப்பாரு, ஒரு ஹையர் போஸ்ட் இருந்து இறக்கி விட்டுருவாங்க. அப்ப என்னன்னா சூரியன்ற தன்மைக்கு ஏதோ ஆபத்து வரும், பங்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப எதெல்லாம் சூரியன் குறிக்குதோ, இப்போ நான் சொல்றது இல்லாம உங்களுக்கு பொழுது போகாம இருக்குது அப்படின்னா நீங்க கூகுள் பண்ணி சந்திரனுடைய காரகங்கள்னு சர்ச் பண்ணுங்க. அந்த காரங்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உங்க ஜாதகத்துல பஞ்சாயத்து ஆக போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கலாம். அப்ப சந்திரன் என்பது சளி, சந்திரன் என்பது கண்ணு, சந்திரன் என்பது கர்ப்பப்பை, சந்திரன் என்பது யூரினரி ட்ராக். இதுல ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். என்ன சந்தேகம்னா, அப்ப எனக்கு ஒரு நல்லது கூட நடக்காதா அடுத்த 1.5 வருஷம்? இல்லைங்க, ராகு கேது தானே கேட்டிருக்கீங்க. ராகு கேது கெட்டது தான் செய்யும். ஓகேங்களா? சனி தான் நல்லது செய்யும். பொதுவா அந்த ராகுவ பிரம்மாண்டம் பெருசா அள்ளி கொடுப்பாங்க, பெருசா சாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நீங்க வந்து அப்போ பிரச்சனையும் பெருசா தான் இருக்கும். கண்டிப்பா எல்லாமே பெருசா தான் இருக்கும். அதாவது வந்துங்க எல்லாருமே அம்பானி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே ஜாதகம் பார்த்தீங்கன்னா எப்படிதான் ஆகுறது. ஒரே ஒரு அம்பானி தானே இருந்தா தானே மதிப்பு. ஒரே ஒரு சூரியன் உலகுக்கெல்லாம்ன்ற மாதிரி எல்லாருமே டாடா பிர்லா ஆகிட்டீங்கன்னா அப்புறம் எவன் தான் வந்து வேற வேலைக்கு பார்க்கறது? அவங்கவுங்க விதிப்படி தாங்க நடக்கும். இப்போ நம்ம பார்க்கறது வந்து உங்களுடைய விதியை பார்க்குறோமே தவிர நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஓகே, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பாசிட்டிவான பலன் வரணும்னா நான் வாழ்த்துறை தான் சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும்? மேசராசி நேயர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும், எடுத்த காரியங்கள் கைகூடும் இப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல காலைல படிக்கிற மாதிரி படிச்சு விட்டு போனோம்னா இந்த வீடியோ பார்க்கறதுனால ஏதாச்சும் யூஸ் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ சில கட்டங்கள்ல சில கிரகங்கள் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே ஆகுது. அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. ஓகே, நீங்க குறிப்பிட்ட இடங்கள்ல என்ன கிரகம் உட்கார்ந்துருக்கோ அது இந்த விஷயத்தை இப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அந்த விஷயத்துல சரண்டர் ஆயிடுறதா வழி. இப்போ என் ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கு, அந்த சுக்கிரன் மேல ராகு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னும் இப்போ என் ஜாதகத்துல மேசத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா என் ஒய்ஃப் சொல்றதை கேட்டு அமைதியா இருக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ சாப்பாட்டில் உப்பு இல்லை, ஆமாம் உப்பு இல்லை என்ன செய்யணுங்கிற அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சத்தம் வந்துச்சுன்னா அமைதியை தண்ணி குடிச்சு சாப்பிட்டு போக வேண்டியதானே. திருப்பி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றப்ப அந்த பிரச்சனையை நீங்களாவே பெருசாகாமல் இருக்கலாம். காரணம் என்னன்னா இதனால நீங்களும் தானே பாதிக்கப்பட போறீங்க. அதான் அப்போ இதில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க திருந்து வைக்கணும். அப்போ அவங்க எப்படி திருந்துவாங்க? உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும். அப்போ எப்படி சார் உடம்பு பிரச்சனைக்கு எப்படி விட்டு கொடுக்குறது? கேள்விகள் இருக்குங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. மருத்துவருடைய ஆலோசனை தான் எடுத்துக்கணும். மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். மருத்துவ செலவுகள் வந்தால் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. காசு பணம் வந்தால் சேர்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க காசுகளை போட்டுக்கிட்டு. இதைத்தான் சொல்ல வேண்டியது இருக்கே தவிர கண்டிப்பாக இழப்பு வரணும்னு நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்னதை கேட்டு இன்னொரு வீடியோ எப்படி தூக்கிவிட்டு பார்ப்பீங்க. கீழே இன்னொரு வீடியோ இருக்கும்,
அவர் சொல்லியிருப்பாரு, சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு காலம் பொன்போட வந்து விட்டது, கார் வாங்க போறீங்கன்னு போட்டிருப்பாரு. அவர்கிட்ட போய் செகண்ட்ஸ் கார் வாங்கி அவன் ஆட்டை போட்டு போகிறான். அப்போ என்னன்னா உங்கள் ஜாதத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். சரிங்களா? நான் ஆசைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இங்கேருந்து போய் இந்த கோயிலில் போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சுவாங்க, நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடலான்னா அப்போ எல்லாரும் போய் படுத்துருக்க வேண்டியதானே அந்த கோயிலில். சென்னையை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அரசே வந்து பஸ் வச்சு ட்ரெயின் வச்சு கூட்டு போய் படுக்க வச்சு கூட்டு வரலாம்ல. அதெல்லாம் நடக்காது. உங்கள் ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ, உங்களுக்கு விதி என்ன இருக்கோ அதே தான் நடக்கும். அதனால தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? எத்தனை நூற்றாண்டுகளாக கஷ்டப்பட்டு இருக்கான் மனுஷன். எல்லாரும் போராடுறோம். எல்லாருமே நான் அடிக்கடி சொல்கிறது தான். அந்த சென்னையில் நான் வந்து வரும்போது இப்படி பார்ப்பேன், பெரிய பெரிய பில்டிங்கு, ஒரு பில்டிங் எப்படி 200-300 கோடி ரூபாவில் கட்டிக்கிறான். சரிங்களா? அவனை மாதிரி நானும் ஆகணும்னு எப்படி ஆசைப்படுறது? இப்போ நான் 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும், நாங்கள் சும்மா சொல்கிறேன், 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னா என் செலவெல்லாம் போக மாதம் 5 லட்ச ரூபா எடுத்து வச்சா எவ்வளோ வருங்க? 60 லட்சம். 60 லட்சம் தான் வரும் இல்லையா? அப்போ மாதம் 5 லட்ச ரூபா என் செலவெல்லாம் போக எடுத்து வச்சாலே 1 கோடி. 5 அப்போ 2 வருஷம் எடுத்து வைக்கணும். அப்போ மாதம் 5 லட்ச ரூபா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒர்த்து வரணும். 24 மாதமும் எடுத்து வச்சா தான் எனக்கு 1 கோடி 20 லட்ச ரூபா வரும். அப்போ 200 கோடி ரூபா போகிறவனை பார்த்துட்டு நான் அவனை மாதிரி அவனும் பரிகாரம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? முடியாது. நம்மளுக்கு 50,000க்கு போகதல்லுது, நம்மளுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு முடியல. 2000 அதிகமாக போச்சுன்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டில் தேய்க்கிறோம். நம்ம உட்காந்துட்டு 200 கோடி ரூபா காரனை பார்த்துட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு அவனை மாதிரி ஆகணும்னு சொல்லி பரிகாரம் பண்ண என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு ஆள் வந்து சுவிட்ச் வேர்டு கொடுக்குறாரு. அப்போ உங்ககிட்ட எத்தனை கோடி இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா? நீங்கள் நானே இப்போ என்கிட்ட வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் தான் வரேன் இன்டர்வியூக்கு. இப்போ நான் என்ன சொல்லணும்னா உங்கள் விதிப்படி தான் நடக்கும். நீ சைக்கிளில் வரணும்னா சைக்கிளில் தான் வருவேன்னு சொல்லணும். நீங்கள் கேட்டுட்டீங்கன்றதுக்காக கார் வாங்குவதுக்கு என்னன்னா நான் 2 கோயிலை சொல்லிட்டு நான் சைக்கிளில் போயிருந்தேன் என்ன அர்த்தம்? என்ன ரியாலிட்டி? உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்க போகுது. எதையுமே மாற்ற முடியாது. அப்படி மாற்றுறதா இருந்தால் எதுவுமே இங்கே கஷ்டமே இல்லையே, எதுக்கு படிக்கணும்? நான் கேட்குறது, இப்போ டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னா அப்போ ஜோசிகாரன் பையன்லாம் நீட்டு எதுக்கு எழுதுறான்? அந்த பரிகாரத்தை பண்ணி டாக்டர் ஆயிட வேண்டியதானே? இந்த இடத்துல ஒரு கிரக சேர்க்கையினுடைய ஞாபகம் வருது. பொதுவாக இந்த சனி சுக்கிரன் சேர்ந்து இருந்தா கோடீஸ்வர யோகம். அதுவும் இந்த பெயர்ச்சிகள்ல மாறி வரும்போது இணைவு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு இல்லைங்க கோடீஸ்வரன் இல்லைங்க, ஹாப்பியா இருக்கலாம். சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருந்தா கொஞ்சம் உல்லாசமா இருக்கலாம், நம்ம நினைச்ச மாதிரி இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம்னா சிலருக்கு செவ்வாய் பலமாக கூட அது கடன் வழியாக வருது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, BMW ஒன்று வச்சுக்கிறாரு, ஆடி ஒன்று வச்சுக்கிறாரு. 2மே லோனில் தான் இருக்குது. அவர் வீடு லோனில் தான் இருக்குது. பிஸ்னஸில் 60 கோடி ரூபா லோனில் வச்சுக்கிறாரு. இவர் எங்கே அவர்கிட்ட காசு இல்லை, எல்லாமே கடனில் தான் வாழ்க்கை ஓடுது. இது மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம். அப்போ சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் காசு இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து செலவு இல்லாமல் இருக்குது அப்படின்னா காசு நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்கன்ற அவசியம் இல்லை. இப்போ இது மேலே இந்த ராகுவோ கேதுவோ பயணிக்கும் பொழுது என்ன மாதிரி? ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து சனியும் ராகுவும் சேர்ந்து சுக்கிரனை தூண்டினா தான் செட்டில்மெண்ட் ஆகும். இல்லை, ஒரு கட்டத்தில் நிறைய பேர் ஜாதகத்தில் நானும் பார்த்துருக்கேன், சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்கும். அது கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். இந்த இடத்துல காசெல்லாம் கொடுக்காது. சரிங்களா? ராகு பயணிக்கும் போது பிரச்சனை தான் கொடுக்கும். கண்டிப்பா பிரச்சனை தான் கொடுக்கும். சரிங்களா? அப்ப எங்க ஜாதத்துல என்ன இருக்கோ அது நடக்கும். நான் அடிக்கடி சொல்றது நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கு. எங்க தாத்தாவே எங்க சித்தப்பனா எங்க பெரியப்பனா பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறாருன்னா நம்ம அதுக்கு எதிர்பார்க்கலாம். இல்லாட்டினா நம்மளுக்கு இவ்வளவுதான் வாச்சதுன்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்ட வேண்டியதான். இப்ப நான் என்ன சொல்றேன்னாங்க, திருப்பி சொல்றது, உங்களை நீங்களே கண்டனம் செய்யாமல் இருக்க சொல்றேன். சரிங்களா? உங்களுடைய இப்ப ஜோசிகாரங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க சாதாரணமா ஒரு ஆளா இருக்கிறீங்க, ஜோசிகார்ட்ட கொடுத்தோன்னே நீங்கள் வந்து ஒரு குறையான ஆள்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு ஸ்கேன் எடுக்கிறீங்க உங்களை பற்றி வெறும் நெகட்டிவான அல்லது நீங்கள் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆளுன்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஜோசிகாரங்க உங்களை தோஷம்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாத்திரைகள் எழுதி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இது எதுவுமே தோஷம் இல்லை, இது உங்களுடைய டிசைன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நானும் கல்யாணம் ஆகாதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு பரிகாரம் சொல்லி அது குறையா சொல்லாமல் இதுதான் உங்களுடைய விதி, இல்லைனா உங்களுடைய டிசைனை தான், நீங்கள் அதுக்கு தான் பிறந்திருக்கீங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். கல்யாணம் ஆகட்டும் நல்லது தானே. இப்போ நான் கல்யாணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தானே தெரியுன்ற மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு பாசிட்டிவ் இதை கொடுத்து தள்ளிவிட வேண்டியது. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகாது இல்லைங்களா? அப்போ எது அதுவோ அதுவே தான் நீ அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் வேறவங்கள மாதிரி நான் ஏதாச்சும் செஞ்சு மாற்றணும் அப்படின்னா இவன் வந்து மாற்ற முயற்சி எடுத்து தோத்துக்கிட்டே இருக்கிறான். சில பேர் சொல்கிறாங்களே சார், என்னால் மாற்ற முடியும், ஏன்னா அந்த தசா புக்தி அந்தரம் சூட்சமம்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஜோதிடரை கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, குழந்தை பிறக்காதவங்களுக்கு அந்த அந்தர சூட்சமும் நான் மார்க் பண்ணி கொடுத்து அந்த டயத்தில் அவங்க ஒன்று சேர்ந்து இன்னைக்கு குழந்தை பிறந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு நானே ஃபீஸ் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறோம் இல்லைங்களா? அன்னதானம் போடுறோம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். இது ஒரு சேவையாகவே நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்வோமே இல்லைங்களா? அந்த ஜோசியர் யாருன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு கிளைண்டா அனுப்பிச்சு கொள்ளாது குழந்தை வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் சும்மா உருட்டணுன்றதுக்காக உருட்டக்கூடாதுங்க. ஜாதகத்துல விதி இருந்தா அவங்களுக்கு இவர் சொல்லாட்டினா கூட குழந்தை பிறக்கும்.
இல்லைங்களா? இவர் கண்டுபிடிச்ச குழந்தை அதெல்லாம் சும்மா பொய்யுங்க. நான் அப்படி சொல்றதா இருந்தால் இவர் வந்து அந்தர சூட்சமத்தெல்லாம் நெருங்கி போய் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு 2 ஜாதத்தை கொடுத்து உங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுனாச்சும் பிரேக் ஒரு 3 மாச காலத்தை குறிச்சு கூட. அது எப்படி சார் தர முடியும்? அது எப்படிங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு 4 நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஒன்று சேரணும் எழுதி கொடுக்குறாரு இல்லைங்களா? அது வந்து அது நடந்து முடிஞ்ச நிகழ்வு, இது நடக்க போற ஒரு விஷயத்தை, அதாவது முடியாத விஷயத்தை நாங்க ஆக்டிவேட் பண்ணி தரோம் அப்படிங்கிறாங்க. ஆக்டிவேட் பண்ணி அப்படிலாம் முடியாதுங்க, சரிங்களா? ஏன்னா வாழ்க்கையை இவங்க வந்து அவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க. அவ்வளோ இது ஈஸியான விஷயம் இல்லை வாழ்க்கை, இல்லைங்களா? எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து இவங்க கேட்குறவங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் பாவம் கஷ்டப்பட்டு எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் இவங்க ஏமாத்துறதுக்கு தானே முயற்சி எடுக்கிறாங்க. அதானே செய்கிறாங்க. இப்போ என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டியில் இருக்கிறவங்க பிரச்சனைகள் எல்லாம் கவர் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு 10,000 20,000 30,000 ஆட்டை போடுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. அது வேணாம், அது தேவையில்லாத வேலை. இருக்கிற பாவத்தை தொலைக்கிறது தான் இவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லைங்களா? நான் அடிக்கடி சொல்கிறது அதான். நம்ம ஏதோ பாவம் செஞ்சு தான் இவ்வளோ வாழ்க்கை இது பண்ணுறோம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம 1000 பேத்துக்கு பலன்னு சொல்கிறோம். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நம்ம கேட்குறோம். நம்மளும் எதுக்கு திருப்பி போய் அதை செஞ்சு நம்ம மாட்டிக்கணும்? நிம்மதியாக இருக்கிறத சொல்லிட்டு செஞ்சுட்டு போகலாம். அப்போ வந்து இது மாதிரி ரொம்ப கோக்குமாக்காக இருக்கிறது, நான் அந்தரத்தை எடுத்து கொடுத்தேன், சூட்சமத்தை எடுத்து கொடுத்தேன், குழந்தை பெற்று கொடுத்தேன்றதெல்லாம் பொய். அப்படிலாம் முடியாது. அப்படி முடிகிறதா இருந்தால் நான் இன்னும் 10 பேர் நான் செலவு ஏற்றுக்கிறேன். ஏன்னா நம்மளால ஒரு 10 பேருக்கு குழந்தை இருந்துச்சுன்னா சந்தோஷம் தானேங்க. ஒரு மன திருப்தி வாழ்க்கை இதை விட என்ன இது இருக்கு? எனக்கு வர கிளைண்ட் எல்லாம் கூட அனுப்பிச்சு விடுறேன், நான் கூட காசு கொடுத்துட்றேன், எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி கொடுத்து. அப்படி இல்லாட்டினா என்ன செய்யறேன்றன்னு சொல்லி அப்போ என்னன்னா, நான் வந்து அப்போ உங்களுக்கு இது நடக்கும்னா நடக்காம கூட போயிடலாம். ஆனால் நான் வந்து உங்களை வந்து ரூட் மாற்றி வரல, தப்பாக செய்யலை. இது வந்து இது என்ன சொல்றது நான் இதுக்கு மேலே அப்படின்றதான் இருக்குது, இல்லைங்களா? ஆமாம், இது வந்து இது டோட்டலாகவே வந்து ஒரு ஹம்பக் தான். ஒருத்தருடைய பிறந்த தேதி எடுத்து கொடுக்கறதெல்லாம் பொய்ங்க. ஒருத்தருக்கு விதி இருந்தால் நீங்கள் எதுக்கு தேதி எடுத்து கொடுக்குறீங்க? அதாவே நடக்க போகுது. அப்போ எத்தனை உயிரினங்கள் உலகத்தில் இருக்குது, எல்லாத்துக்கும் நீ தசாபுத்தி அந்தரம் கழிச்சு கொடுத்தா அவன் குழந்தை பிறகு தான் இல்லைங்களா? முடியல, நடக்கல அப்படின்னு மன விரக்தியோட வரவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல். ஏன்னா நடந்தவங்க கண்டிப்பா அது சும்மா அப்படிலாம் செய்ய முடியாது. அது அப்படி எந்த சூத்திரங்களும் கிடையாது. இவர் ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், யதார்த்தமா பேசியிருக்கோம். நேயர்களுக்கு புரியுற மாதிரி அவங்க ஜாதகத்தை திறந்து வைக்கும் பொழுது நீங்க சொன்ன கிரகங்கள் அந்தந்த இடத்துல பிளேஸ் ஆயிருந்தா பார்த்துட்டு இருக்க நேயர்கள் கண்டிப்பா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுதோ கமெண்ட்ஸ்ல நீங்க சார் சொன்ன மாதிரி உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம். அருமையான, அழகான, ரொம்ப ரசிக்கத்தக்க பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.